In the problem, a particle is projected with velocity u at an angle of theta with the horizontal. So projection is with the horizontal. Find the time when velocity vector is perpendicular to initial velocity vector. இது initial velocity vector. ஒரு வெக்டர் அதாவது velocity vector இதுக்கு பர்பண்டிகுலராக போகுது. இந்த இடத்துல velocity, this is velocity vector. அது அந்த டயத்தை கேட்குறாங்க. At what time the velocity vector at this point is perpendicular to initial velocity vector v. அதாவது எந்த டயத்தில் இந்த வெக்டருக்கு பர்பண்டிகுலர் இருக்குது அந்த டயத்தை கேட்குறாங்க. ஸோ இட் மீன்ஸ் u வெக்டரும் v வெக்டர் at any time maybe will be perpendicular. ஸோ இட் மீன்ஸ் இதுவும் 90 டிகிரியில் இருக்குது. ஸோ we can say என்ன நம்ம சொல்லலாம், v vector is perpendicular to u vector. நம்ம எல்லாம் வெக்டரில் பார்த்துருப்போம். இது ரொம்ப பார்ட்டாக போட்டோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த இடத்துல நம்ம வெக்டர் யூஸ் பண்ணி போடணும். ஸோ v வெக்டரும் u வெக்டரும் பர்பண்டிகுலராக இருக்குது. இட் மீன்ஸ் இதுவும் பர்பண்டிகுலர் இருக்குது. எந்த டயத்தில் அதுதான் கேட்குறாங்க. It means if two vectors are perpendicular, their dot product is equal to 0. நம்ம வெக்டரில் பார்த்துருக்கோம். வெக்டரில் பார்க்கலன்னா பாருங்கள், பார்த்து தான் ஆகணும். வெக்டர் 4-5 தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும். இட் மீன்ஸ் இது என்ன வரும், ஸோ டாட் ப்ராடக்ட் ஆஃப் வி வெக்டர் டாட் யூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு வெக்டர் பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா அதோட இது பர்பண்டிகுலர், இதோட டாட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம வி வெக்டர் நம்ம ஃபுல்லி வெக்டரில் எழுதுவோம். வி வெக்டர் எப்படி எழுதலாம், u total vector where u vector என்ன வரும், u vector is equal to vxi plus vyj, u cos theta u cos theta I plus u sin theta j. நம்ம பார்ட்டாக பார்த்துருக்கோம். ஸோ u vector v is equal to u plus at இல்லையா, plus a vector into t is a scalar. So what is v vector? So v vector is equal to u plus v vector. And u vector என்ன வரும், see u இது வந்து ux which is equal to u cos theta. இது என்ன வரும், uy is equal to u sin theta. So uக்கு வெக்டர் எப்படி எழுதலாம், இதோட மேக்னிடியூட் u cos theta into I jab. So this is the velocity ux plus uy இந்த இடத்துல என்ன வருது, u sin theta. எந்த டைரெக்ஷனில் போகுது, ஜே, ஏன்னா இது வெக்டரில் எழுதுகிறோம். ஸோ யூவோட டோட்டல், ஸோ ux இஸ் ஈக்குவல் டு u cos theta, uy இஸ் ஈக்குவல் டு u sin theta எல்லாம் கம்பைன் பண்ணி வெக்டர் ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ நவ் u இஸ் ஈக்குவல் டு u வெக்டர் இஸ் ஈக்குவல் டு u cos theta I cap plus u sin theta j cap. ஓகே, நமக்கு என்ன வருது, u dot v is equal to 0ன்னு வரணும். இந்த as per this vக்கு பதில் நம்ம எப்படி எழுதலாம், vக்கு பதில் we can write v dot u is equal to 0. vக்கு பதில் நம்ம எழுதலாம், vக்கு பதில் u vector plus a vector into t. ஏன்னா velocity acceleration வெக்டர் குவான்டிட்டி. vக்கு பதில் இதை டாட் ப்ராடக்ட் வித் u vector is equal to 0 எப்படி எழுதுவோம். ஸோ இதை பண்ணோம்னா u vector டாட்டட் வித் u vector ப்ளஸ் இதை பண்ணோம்னா a vector into t டாட்டட் வித் u vector is equal to 0. or we can write u vector டாட்டட் வித் u vector ப்ளஸ் ஸ்கேலரை வெளியில் எடுத்துடலாம் into a vector டாட்டட் u vector is equal to 0. இப்போ நம்ம u dot u வேணும். ஸோ u dot uனா இன்னொரு u போட்டுக்கோ, u is equal to u cos theta I cap plus u sin theta j cap. இதுவும் u as it is. இதில் நான் வெக்டர் ப்ராடக்டில் சொல்லியிருக்கேன்,
I dot I is equal to unit vector j dot j is equal to k dot k is equal to 0. See, வெக்டர்ஸ்னு இந்த தனியாக போட்டிருப்பேன். இந்த சாப்டர் பார்க்குற போது மோஷன் இன் 2 டைமென்ஷனில் பார்க்குற போது ஃபஸ்ட்டு நீங்கள் வெக்டர் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபர்தராக நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் போகிறோம், அங்கேயும் இது வரும். ஸோ வெக்டர் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ இது நான் யூ டாட் யூ, இட் மீன்ஸ் ஐ டாட் சம்திங் எல்ஸ் 0, ஜே டாட் ஜே வந்தால் தான் ஜே ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஐயும் ஜேயும் வந்ததுன்னா 0, ஜேயும் ஐயும் வந்ததுன்னா 0, கேயும் ஜேயும் வந்ததுன்னா 0, ரெண்டு மாறி வந்ததுன்னா டாட் ப்ராடக்டில் 0 வந்துடும். இட் மீன்ஸ் இதே எப்படி வரும், திஸ் டாட் ப்ராடக்ட் வித் திஸ் யூ டாட் யூனா this dot product this one, this dot product this one, this dot product this one, plus this dot product this one. So u dot u நம்ம எப்படி எழுதலாம், u dot u is equal to u cos theta I cap plus u sin theta j cap, இது u dotted with u cos theta I cap plus u sin theta j cap. IE. ஸோ இதெல்லாம் யூ காஸ் தீட்டா இல்லாது ரெண்டு மேக்னிடியூடு வெளியே எடுத்துலாம். யூ காஸ் தீட்டா யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஐ டாட் ஐ. இது ஐ டாட் ஜே வருது, ஐ டாட் ஜேனாலே 0. ஸோ இதையும் நம்ம பண்ண வேண்டிய தேவையில்லை, 0 வந்துடுது. இது யூ சைன் தீட்டா ஜே வெக்டர் இன்ட்டு ஐ வெக்டர், ஜே இன்ட்டு ஐ வெக்டர் ரெண்டு டிஃப்ரெண்ட் வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 வரும். ஸோ இதையும் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது ஜே வெக்டர் 1 வந்துடும். ஸோ ப்ளஸ் இதையும் நம்ம சேர்த்தா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஜே டாட் ஜே யூ டாட் யூ ஸ்கொயர் முடிச்சிட்டோம். அடுத்தது டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், வெரி சிம்பிள். இல்லைன்னா நீங்கள் போய் வெக்டர் ரெஃபர் பண்ணுங்கள், அது இல்லாமல் ஒரு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம், டைம் எடுக்கும். ஸோ ஏ டாட் யூ ப்ளஸ் யூ டாட் யூ டிஏ வழியில் வச்சுட்டோம். ஏ வெக்டர் என்ன வரும், ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ஆல்வேஸ் acceleration is always due to gravity in the minus j cap. ஏன்னா நெகட்டிவ் இந்த சைடு ஒய் டைரக்ஷன் அப்போ பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ். ஸோ டி இன்ட்டு ஏ வெக்டர் எப்படி எழுதலாம், ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் into minus ஜே கேப், ரைட். இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துடுறோம், மைனஸ் ஜே கேப்பை ஏ வெக்டர் டி இன்டு ஏ வெக்டர் இன்ட்டு யூ வெக்டர் ஒன்று வரும், யூ காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் யூக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும், யூக்கு தான் வேல்யூ எழுதியிருக்கோமா, காஸ் தீட்டா ப்ளஸ் யூ சைன் தீட்டா ஜே கேப். ஒரு தடவை நீங்கள் இதை நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, நீங்கள் தான் படித்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு 2-3 தடவை போட்டால் ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு தடவை நான் சொன்னோம்னா வீடியோ பெருசாக லென்த்தாக போயிட்டு வரும். ஸோ நான் இஸ் ஈக்குவல் டு 0, ரைட், ஈக்குவல் டு 0 வருது. ஸோ நான் திஸ் இஸ் பிகம் இது எப்படி வருது, யூ ஸ்கொயர் ஐ டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, திஸ் பிகம் யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஐ டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. நம்ம எழுத வேண்டியதில்லை, j dot j is equal to 1. So left out is u square sin square theta, u square sin square theta plus இதுக்கு வருவோம். இது வந்து டீயை வெளியில் எடுத்துக்குவோம், டீயில் எடுத்துக்கிட்டு மைனஸ் ஜி இன்ட்டு ஐ, ஜே டாட்டட் வித் ஐ 0 எடுத்தோம், மைனஸ் ஜி இது என்ன வரும், மைனஸ் ஜி ஜே கேப் dotted with j cap dotted with I 0 எடுத்து j cap dotted with j dotted with u sin theta j cap. So this is u square common எடுத்தாலும் sin square cos square theta வந்துடும், sin square cos theta is equal to 1. இதை இந்த மைனஸ் வெளியில் எடுத்துடுறோம், டீயை வெளியில் எடுத்துடுறோம், j dot j is equal to 1. So minus j u sin theta j dot j ஏன்னா இங்கே இருக்க மேக்னிடியூட் ஜி யூ சைன் தீட்டா வெளியில் டி, இதை விட இது வேணா யூ ஸ்கொயர், இது வந்து திஸ் இஸ்
cos square sin square theta u square வெளியே எடுத்துட்டோம்னா cos square plus sin square theta is equal to 1. அதனால u square போட்டோம். இந்த மைனஸ் வெளியே இருக்குது, மைனஸ் வெளியே எடுத்துட்டோம். t இங்கே இருக்குது, t போட்டோம். g into u sin theta magnitude multiply பண்ணிட்டோம். Then dotted with j dot j. So this will become u square minus t u g sin theta இது ஒன்று is sin of theta is equal to 0. Sorry, u square is equal to 0. This is also equal to 0 வந்துருது. So now we have to find out t. t எப்படி கண்டுபிடிப்போம்? t, so this is u square or minus t இங்கே வச்சுக்கிட்டு மாத்திரம்னா t u g sin theta is equal to u square. or நமக்கு தேவையான at what time, find the time when the velocity vector is perpendicular to initial vector. Perpendicular டாட் ப்ராடக்ட் இது போட்டு இந்த கதையெல்லாம் எழுதிட்டு இது வரைக்கும் வந்துட்டோம். ஸோ நமக்கு டைம் தேவை. டைம் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை யூ ஜி சைன் தீட்டா ஆர் டி இஸ் ஈக்குவல் டு யூ பை ஜி சைன் தீட்டா. ஸோ டைம் எந்த டயத்தில்? இந்த டயத்தில் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் மேக்னிடியூட், அதோட மேக்னிடியூட் டிவைடட் பை, ஏன்னா டைம் வந்து வெக்டர் வராது ஸ்கேலர், டிவைடட் பை ஜி இன்ட்டு சைன் ஆஃப் தீட்டா. தீட்டா போட்டோம்னா இந்த கண்டிஷனில் டைம் வரும். அந்த டயத்தில் தான் இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர் அண்ட் த வெக்டர் வி which will be perpendicular to initial velocity vector. இந்த நியூமெரிக்கல் என்ன கேட்டிருக்காங்க? இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 20 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இனிஷியல் ஆங்கிள் 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் how much time the velocity vector will make 45 degree with the horizontal. So at time t ன்னு வச்சுக்கோங்க. at time t the velocity vector, இங்கே velocity எப்படி வரும்? இந்த இடத்துல velocity vector make an angle 45 degree with the horizontal. It means இந்த இடத்துல Vx இருக்கும், இந்த இடத்துல Vy இருக்கும். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தோம்னா இங்கே 45 டிகிரியில் இருக்குது இது. ஸோ திஸ் இஸ் V வெக்டர்னா இது என்ன வரும்? Vx vector, this is Vy vector. அதை நம்ம ஈக்குவலன்ட் வெக்டரை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ Vy vector. மேக்னிடியூட் எடுத்துக்கலாம். மேக்னிடியூட்னா ஒன்லி திஸ் வேல்யூ. இங்கே வெக்டர்னா மேக்னிடியூட் வித் டைரக்ஷன், இது மேக்னிடியூட் வித் டைரக்ஷன். ஆறு நம்ம இதை இப்படி எடுத்துக்கலாம். நம்ம 45 டிகிரி இன் மேக்னிடியூட் எடுத்துக்கிட்டோம்னா this is 45, Vx பதிலாக Vx, Vy and this is V. Right. Now நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டோம்னா tan 45 is equal to என்ன வரும்? Vy by Vx. What is Vx? Vx is equal to, நம்ம ஏற்கனவே Vx கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டோம்னா tan alpha is equal to u sin theta. ஏன்னா u என்ன வருது? Vy is equal to u sin theta minus gt ன்னு பார்த்துருக்கோம். அட் திஸ் டைம் இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி minus gt and final and initial velocity, the velocity at this point is Vy. At this point is Vy, which is equal to initial velocity minus gt, and Vx is equal to u cos theta. ஏன்னா velocity in the horizontal direction is constant. Vx by Vy நம்ம எப்படி பார்க்கலாம்? Vy is equal to u sin theta minus gt by u cos theta, or u cancel ஆகிடும். tan theta minus g t into u
cos theta, that is tan alpha. இங்கே ஆல்ஃபா என்ன வருது 45 டிகிரி அவங்க கொடுத்துருக்காங்க. 45 டிகிரி இந்த வெலாசிட்டி வெக்டர் 45 டிகிரி ஆங்கிள் ஹொரிசாண்டலில் பண்ணுற போது எந்த டயத்தில் இங்கே t is equal to 0, இங்கே t is equal to what, அதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம டயத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிளி சப்ஸ்டியூட் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம as it is நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். நத்திங் பட் tan alpha is equal to tan 45, that is tan alpha is equal to tan theta. Tan alpha is equal to tan of initial angle minus gt by, and u cos theta na ux, initial velocity in x direction. So alpha என்ன கொடுத்துருக்கா, alpha is as it is given, this is equal to alpha is equal to 45 degree. So tan 45 is equal to tan of theta என்ன வருது, this is theta, initial angle of projection, tan 60 minus g, நம்ம tan ன்னு எடுத்துக்கோமே, so we will take it as 10. G is equal to 10 meter per second square gravitation. G is equal to 10 meter per second square. இங்கே மைனஸ் ஜி வரும் ப்ளஸ் ஜி வரும்னு கேட்கக்கூடாது. எல்லாம் போட்ட பிறகு தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை டெரிவ் பண்ணியிருக்கோம். டி நமக்கு தெரியாது, அதை தான் நமக்கு கேட்குறாங்க. எந்த டயத்தில் tan 45 டிகிரி மேக்கிங் வித் த ஹொரிசாண்டல் கேட்குறாங்க. tan into t divided by u initial velocity of projection. u initial velocity of projection is how much? Initial velocity of projection is 20 meter per second, 20 meter per second, and u into cos theta, that is cos of 60. நம்ம simply triangle போடுவோம். This is 45 இது 1:1:2 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்த நமக்கு 60க்கு தேவை. 60 triangle போட்டோம்னா இது 90, இது 60, இது 30 பக்கத்தில் √3 போடணும். 1:√3:2, பிகர் வேல்யூ ஹைபார்டிஸ் லெஃப்ட் அவுட் இதுதான். ஸோ tan 45 வேல்யூ என்ன 1. இந்த ஈக்குவேஷனில் இது தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இட்ஸ் equal to tan 60. tan 60 என்ன வருது, திஸ் பை திஸ் √3 மைனஸ் tan இன்ட்டு t நமக்கு தெரியாது டிவைடட் பை 20 இன்ட்டு cos 60 என்ன வரும், 60 ட்ரையாங்கிள் பார்ப்போம், cos 60 is equal to half. ஸோ this is equal to this is and this is 10 வரும். இந்த 10 கேன்சல் ஆகிடும். therefore 1 is equal to √3 minus t, or t time taken is equal to t இந்த பக்கம் தான் √3 minus 1 second. It means இந்த இடத்துல டைம் என்ன வருதோ at √3 minus 1 செகண்டில், so it will make this velocity vector. At this point the velocity vector will make 45 degree with the horizontal.